டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். இப்போ இருக்கிற இடம் மன்னார்குடியில மனோகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்துல இப்போ இருக்கோம். ஜோதிடர் ஐயா மனோகர் அவர்களை இன்னைக்கு சந்தித்து குரு பயிற்சி பலன்களை பற்றி அறிந்து கொண்டோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துறையில கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக சித்தர் வெளிவந்த கலைகளில் ஒன்றான ஜோதிட கலையை பொதுமக்களுடைய நலன் கருதி சேவை மனப்பான்மையோடு 60 வருடம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சந்தித்து பல்வேறு கிரக சூழ்நிலைகள் பற்றியும் குரு பயிற்சி பலனை பற்றி அறிந்து கொண்டோம். அதோடு இந்த சித்தர் வெளிவந்த மருத்துவ முறைகளில் ஒன்றான இந்த கால்பாத சிகிச்சையின் மூலம் எல்லாருக்குமே இன்னைக்கு டயாபெட்டிஸ் என்ற சக்கரை நோய் உலகம் முழுவதுமே நிறைய பேரை பாதிப்பு ஏற்படுது. பல்வேறு மருத்துவ முறையில ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை நம்ம கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள சித்த மருத்துவங்கள், அலோபதி மருத்துவங்கள் இருந்து வருகின்றன. இருந்தாலும் நீண்ட நேரம் உட்கார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டத்தினுடைய சர்க்குலேஷன் குறைவுனால கால் பாதங்கள்ல பாத்தீங்கன்னா எரிச்சல், கால் பாதங்கள் மரப்பு தன்மை, கால் பாதங்கள் உணர்வற்ற சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கால் பாத சிகிச்சையில பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புக்கு தொடர்புடைய ஆர்கானுடைய பாயிண்ட், எண்டோகிரின் சிஸ்டம், நாளமில்லா சுரப்புடைய புள்ளிகள், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய் மண்டலம் எல்லாமே அந்த கால் பாதங்கள்ல கனெக்டடா உள்ளது. அதனால முறைப்படி ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி இது மாதிரி நம்ம அந்த அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுவதால் சீரான ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் போகும். அதனால காலில் இருக்கக்கூடிய மரப்பு தன்மை, கால் எரிச்சல், உணர்வற்ற சூழ்நிலை இதெல்லாம் நீங்கி நல்ல சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுவதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் அற்புதமா பயன்படும். இது மாதிரி ஒரு காலுக்கு ஒரு 10 நிமிடம், 2 காலுக்கு 20 நிமிஷம் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுவதன் மூலம் சக்கரை நோயால் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பாதிப்புகளிலிருந்து நம்ம விடுபடலாம். அதனால உடல்ல கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையும். அதன் மூலமாக இரத்த படிமன்கள், அதாவது இரத்த குழாய்கள்ல சர்க்கரை படிமன்கள் கரைந்து வெளியேறுவதற்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அற்புதமா உதவும். இதனால நம்ம கால்கள் பாதுகாக்கப்படுகிறது. கால்கள் நல்ல உணர்வோடு செயல்படுவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி நல்லா உதவும். அதே போல நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் நன்றாக உதவும். அதே போல நல்ல சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும். சோர்வு இல்லாம நம்ம செயல்படுவ உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி உதவும். அதனால மாதம் 2 முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி செய்து வருவதன் மூலம் நம் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கும், நரம்பு மண்டலம் நன்றாக இயங்குவதற்கும், தசை மண்டலம் நன்றாக செயல்படுவதற்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை பயன்படுத்தலாம். அதே போல ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதம் 2 முறை அல்லது வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்து வந்தால் சிறுநீரக பாதிப்புகள் இல்லாமல் தவிர்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. அதே போல இருதய பாதிப்பு இல்லாமல் தடுப்பதற்கு உதவும். கண்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டும் கண்ணுக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் நல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் உதவும். அதே போல தசை மண்டலம், நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய் மண்டலம், ஆர்கான் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுவதன் மூலமும், அதே மாதிரி கால் பாதங்களில் கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுவதால் சீரான இரத்த ஓட்டம் எல்லா இடங்களுக்கும் செல்வதால் கழிவுப் பொருட்கள், நச்சு பொருட்கள் உடல்ல எந்த இடத்துலையும் தங்காம வெளியேறுவதற்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி தான் நன்றாக உதவும். அதனால இந்த சிஸ்டத்தை நம்ம பண்றதுனால சக்கரை நோயால் ஏற்படும் சைடு எஃபெக்ட் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கும். இது ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிக்கலாம். உடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் பட்டதன் மூலம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் உடலை விட்டு படிப்படியாக வெளியேறுவதன் மூலம் நம்ம ஆரோக்கியத்தை வாழ்வதற்கு கால்பாத சிகிச்சை அற்புதமா பயன்படும். இப்ப சென்னை அண்ணா நகர்ல கால்பாத சிகிச்சை பயிற்சி நிலையமும் சிகிச்சை நிலையமும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. கால்பாத சிகிச்சை பயிற்சி பெற விரும்புவோரும் சிகிச்சை பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளலாம். 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 94464106 8825554847. ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. இப்போ நம்ம கொடுக்குற சிஸ்டம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகளால கால்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்டம் கால்களுக்கு குறைவு ஏற்படும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், தசை மண்டலம் பாதிக்கப்படும், பிளட் வெசல்ஸ் மண்டலம் அடைப்புகள் ஏற்படுவதுன்னா கால்களில் நிறங்கள் மாற்றம் ஏற்பட்டு
கால் பாதங்களில் எரிச்சல், கால் பாதங்களில் வலி, கால் பாதங்களில் தசை இருக்கும். அதனால சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் ஒரு டயர்னஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்படுத்தும். அதனால இந்த கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண அற்புதமாக வந்து நம்ம சிஸ்டம் வந்து உதவும். இந்த சிஸ்டத்தை அனைவரும் கற்று ட்ரீட்மெண்ட் எடுத்து பயன்படலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மன்னார்குடியில் பிரபல ஜோதிடர் திரு மனோகர் அவர்களை சந்தித்து இந்த குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏற்பட்ட குரு பயிற்சியுடைய பலன்களையும் 12 ராசி பலன்களையும் அறிந்து கொண்டு அவருக்கு வந்து இந்த நம்ம கால்பாத சிகிச்சை முறையை இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜோதிடத்தின் தொடர்பு கொள்ள விரும்புவோர், ஜோதிட பலன்களை அறிய விரும்புவோர் ஜோதிட மனோகர் அவர்களை கீழே உள்ள தொலைபேசி நம்பரில் கலந்து கொண்டு உங்கள் எதிர்கால பலன்களை கேட்டு அறிந்து பயன்பெறலாம். அதுபோல் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அனுபவம் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.